தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சாய்குமாரை மாற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இடதுசாரி அமைப்புகள் மற்றும் மாணவர்களின் போராட்டங்களை ஒடுக்கும் வகையில் சுற்றறிக்கை அனுப்பியதாக கூறி தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குறித்து விசாரணை மேற்கொள்ள சுற்றறிக்கையை அனுப்பிய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாணவர் அமைப்பினர் நடத்தும் போராட்டத்தை முடக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் தலைமைச் செயலாளர் சாய்குமாரை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இடதுசாரி மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்க நினைக்கும் அரசாங்கத்தை சுற்றறிக்கை அனுப்பிய தலைமை செயலாளர் இடமாற்றம் செய் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களின் பெயர் முகவரிக்கு திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் பங்கேற்று கண்டன உரை ஆற்றினார். இதில் பெண்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கம் எழுப்பினர். விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தலைமைச் செயலாளரையும் தமிழக அரசையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ரவீந்திரன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதுகுறித்து மாநில அரசும் கல்வித்துறை அமைச்சர்களும் பதிலளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இடதுசாரி மாணவர் இயக்கங்கள் போராடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, கல்வி நிலையங்களுக்குள் செயல்படக்கூடாது என்று அந்த கடிதத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படின்னா இது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் இப்படி ஒரு சுற்றறிக்கை போகிறது என்று சொன்னால் அந்த தலைமை செயலர் அவருடைய அரசியல் நோக்கம் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. ராஜ்மோகனுக்கு தெரியாதா? விஸ்வநாதனுக்கு தெரியாதா? கல்வி அமைச்சர் விஸ்வநாதனுக்கு தெரியாதா? அவர் பதில் சொல்லணும்.